தன்வினை தன்னை சுடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஜனனி பண்ண போகிற ஒரு சின்ன மிஸ்டேக்னால குணசேகரன் நம்ம ஜனனியை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்குறாரு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம குணசேகரன் போட்ட பிளான் படியே இப்போ போலீஸ் எல்லாருமே வந்து ஜனனியை வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வந்து அந்த லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அந்த 50,000 கொடுத்துட்றாங்க இல்லையா. 50,000 கொடுத்து தான் லைசன்ஸ் நல்லபடியாகவே வந்து வாங்கிடுறாங்க. இதுக்கு வாங்கின வேகத்துக்கு குணசேகரன் வந்து அறிவுகர்சிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவ்வளோதான் உங்கள் அம்மா பண்ண காரியத்தினால எல்லாமே போச்சு. நான் கஷ்டப்பட்டு வந்து அவனுங்களை அடித்து துரத்துறா உங்கள் அம்மா காசை கொடுத்து இந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே குணசேகரனுக்கு கோவம் வந்து நிறைய யோசிக்கிறாரு. என்னடா இது, நம்ம போடுற பிளான் எல்லாமே வந்து தவிடுபடியாக போயிட்டே இருக்கு. இதை இப்படியே நம்ம விட்டு வைக்கவே கூடாது. ஏதாவது நம்ம ஒன்று பண்ணி தானே ஆகணும். இப்படியே இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி நிறைய வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறார் குணசேகரன். அப்போதான் அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தெரிய வருது. என்னன்னா, இந்த ஜனனி நியாயம் சட்டம் அந்த மாதிரி தானே அவள் வந்து நீதியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் தானே பண்ணுவாள். அவள் எப்படி வந்து அப்போ லஞ்சம் கொடுத்து அவள் வந்து லைசன்ஸ் வாங்கினா, கண்டிப்பாக இதை வந்து தடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி உடனே அறிவுகர்சிக்கு ஃபோன் போட்டு, அறிவுகர்சி இங்கே பாரு, நீ யார் மூலியமாச்சும் வந்து இந்த ஜனனியை வந்து லைசன்ஸுக்காக லஞ்சம் கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணு. ஏன்னா லஞ்சம் கொடுத்தது தானே இந்த லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க, அதனால் நீ அந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னதுனால இப்போ வந்து லைசன்ஸ் வந்து வாங்கிடுறாங்க. லைசன்ஸ் வாங்கினதுனால அறிவுகர்சி சூப்பர் மாமா, வேறு லெவல் பிளானு, எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க, படித்தவங்க கூட இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் ரொம்பவே வந்து சூப்பராக யோசிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி அறிவுகர்சி சொல்கிறாங்க. அது உண்மை தானங்க. ஏன்னா வந்து இப்போ லஞ்சம் கொடுத்த கேஸில் நம்ம ஜனனியை கண்டிப்பாக பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக அறிவுகர்சி அதேமாரி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி லைசன்ஸ்க்காக லஞ்சம் கொடுத்து தான் வந்து இந்த பொண்ணு வந்து இது எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் போயிடுச்சு. உடனே திடீர்னு இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஆர்ப்பாட்டமாக அவங்கவுங்களோட ஒர்க்கை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து பிஸ்னஸில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு வந்து போலீஸ் எல்லாம் தட்டப்பட்டவெல்லாம் உள்ளே வந்து கட்டப்பட்ட நீங்கள் யாருமா ஜனனி அப்படின்ட்டு பேர் சொல்ல, நான் தான் சொல்லுவேன். உடனே வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்காம தரன்னு வந்து ஜனனி கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, என்னதான் மேம் ஆச்சு, என்னாச்சு, எதுக்காக என்னை கைது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் வந்து லஞ்சம் கொடுத்து தான் வந்துட்டு நீங்கள் இப்போ ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, இது சட்டப்படி மிகப்பெரிய ஒரு குற்றம், அவங்க லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டா அப்போ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் அதையும் தாண்டி வந்து நீங்கள் வந்து லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா லஞ்சம் கொடுத்து தான் வாங்கியிருக்கீங்க, அதுக்காக உங்களை வந்து கைது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வந்து முழிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம ஜனனி வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. இந்த விஷயம் எப்படா இங்கே தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஷாக் ஆகி நம்ம ஜனனி சொல்கிறாங்க, மேம் எங்கெங்கே எவ்வளவோ தப்பு நடக்க அதெல்லாம் தட்டி கேட்காம ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து நாங்கள் வந்து ஒரு 50,000 லஞ்சம் கொடுத்தது வந்து நீங்கள் பெருசாக சொல்லி இப்போ எங்களை வந்து கைது பண்ணிட்டு போகிறீங்க. ஆனால் இங்கே எவ்வளோ பேர் அவ்வளோ அநியாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் என்ன மேம் இங்கே சொல்கிறது அப்படின்ற மாதிரி கேட்க, எது நல்லதுக்காக பண்ண போகிறது, நீ காசு சம்பாதிக்க நீ வந்து பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து நீ வந்து லைசன்ஸை வாங்குற, அப்போ அது உனக்கு தானே லாபம், ஏதோ வந்து பொது சேவை செய்கிற மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்க, நீங்கள் வந்து சாப்பாடு விற்று உங்களுக்கு தான் வந்து அதில் லாபம் கிடைக்கும் போது நீங்கள் அதில் காசு ஈட்டுவீங்க, பணக்கார ஆவீங்க, அதெல்லாம் அடுத்தடுத்த பிரச்சனை. ஆனால் நீ என்னமோ என் மக்களுக்காக பண்ணுற மாதிரி வந்து பொது சேவை பண்ணுற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ பேசுகிறது ஒன்றுமே சரியில்லையா அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் வந்து பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. நம்ம ஜனனி சொன்னது கேட்டு, ஒன்று நீ இப்போவே இவ்வளோ திமிராரியா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே நம்ம ஜனனி சொல்கிறாங்க, நீங்கள் யார் பேச்சை கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே உங்களை இப்படியே நான் விட போகிறதா இல்லை, கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க நம்ம ஜனனி. என்னடா இது, இப்போ தான் எல்லாத்தையும் சரி பண்ணி மூவ் பண்ணி வந்திருக்கோம், ஆனால் இந்த சமயத்தில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையா, இதுலேருந்து எப்படி சமாளித்து மீண்டு வர்றதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஜனனி நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ லஞ்சம் கொடுத்தது உண்மை, லைசன்ஸ் வாங்கினது உண்மை, அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஜனனி இப்போ குற்றம் புரிஞ்சவங்களும் ஆயிட்டாங்க இல்லையா. இப்போ நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து குழப்பத்தோடு இருக்காங்க நம்ம ஜனனி. அறிவுகர்சிக்கு செம்ம சிரிப்பு. அறிவுகர் சொல்கிறா, எப்படி எங்கள் எல்லாரையும் ஜெயிலில் மாட்டி விட்ட ஓட விட்டல, இப்போ பார்த்தியா நீ வந்து என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்கன்னு பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, அறிவுகரிசி நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க, நான் வந்துட்டு எந்த ஒரு தப்புமே பண்ணலை, ஒரு இந்த இது பண்ணதுக்கெலாம்
நீ சொல்கிறதெல்லாம் மிகப்பெரிய வந்து அபாண்டம், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லவும் போலீஸ்காரவங்கள்ட்ட மறுபடியும் அறிவுகரிசி மாட்டி விட, பாருங்கள் மேம் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் முன்னாடியே அந்த பொண்ணு எப்படிலாம் வந்து என்னை பேசுது பாரு மேம் சொல்லவும், ஆமாம் இந்த பொண்ணு ரொம்ப வந்து திமிராக தான் இருக்குது, இந்த பொண்ணை இப்படியே வந்து விட்டு வைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலங்க. நம்ம ஜனனிக்கு பிளாங்காக நிற்கிறாங்க. எப்போதுமே ஜனனி மட்டும் தான் யோசித்து அடுத்தடுத்து பண்ணுவாங்க. வீட்டில் உள்ளவங்க ஜஸ்ட்டு கூட சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க. இப்போ ஜனனியே வந்து மைனஸில் போனதுனால மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இது நம்ம ஜனனிக்கு வந்து சோதனையாக இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து குழப்பத்தோடு இருக்காங்க. அவங்களுக்கும் என்ன முடிவெடுக்கிறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல, ரொம்பவே குழம்பி போய் தான் இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு உண்மை புரிய வருது. என்னென்னா இது முழுக்க ஒரு சதி பண்ணது தான். இதை ஏதாவது ஒன்று பண்ணணும். இப்போ வந்து கண்டிப்பாக அவங்க சொல்கிறாங்க, குறைஞ்சபட்சம் நீ 6 மாதமாச்சும் நீ வந்து ஜெயிலில் இருக்கணும்டி அப்படின்ற மாதிரி சொல்லவுமே வீட்டில் உள்ளவங்களுக்கும் சரி, ஜனனிக்கும் சரி, விசாலாட்சிக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து படபடன்னு ஆயிடுச்சு. என்னடா இது குறைஞ்சபட்சம் 6 மாதமா, நம்ம அப்படி இருந்தால் இங்கே எல்லாமே வந்து தலைகீழாக மாறிடுமே, மொத்தமே மறுபடியும் வந்து குணசேகரன் அறிவுகரிசியும் ஆட்சி அமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பழைய நிலைமைக்கு நம்ம எப்படி போகிறது, கண்டிப்பாக நம்ம அப்படி விடவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி ஒரு விஷயத்த குணசேகரன்கிட்ட சொல்கிறாங்க, போய் உன் மாமா கிட்ட சொல்லு, நான் தோத்துட்டேன்னு மட்டும் நினைக்க வேணான்னு சொல்லு, உங்களுக்கு கெட்டவங்க நீங்கள் தப்பிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கும்போது நான் ஒரு நல்லவன் நிரபராதி, எனக்கு 1000 வழி எனக்கும் இருக்கும், எனக்கு 1000 வழி இல்லைனாலும் ஒரு வழியாச்சும் கிடைக்கும், நான் அந்த வழியில் திரும்பி வந்து கண்டிப்பாக உங்களை நான் சும்மா விட மாட்டேன், இதை போய் உங்கள் மாமா கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, உனக்கு இவ்வளோ திமிராயிடுச்சு அடி, உன்னை வந்து இப்படியே கண்டிப்பாக விட்டு வைக்கவே கூடாது, உன்னை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு இந்த அறிவுகரிசி வந்து சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஜனனி சொல்கிறாங்க, சொன்னதை கேட்ட அறிவுகரிசி, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கிடி, இதுக்கு மேலே எங்கள் ஆட்டம் தான், எப்படி எங்களை தலைகீழ ஓட விட்ட, இதுக்கு மேலே பாரு நீ என்ன நிலைமைக்கு ஆளாகிறன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, தப்பு அறிவுகரிசி, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தப்பை பற்றிலாம் நீ சொல்லாத, அதை உனக்கு சொல்கிறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துட்டு இருக்கிறதுக்கும் ரொம்பவே நிறையவே வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. எல்லாத்தையும் எப்படி சரி பண்ண போகிறாங்க, இல்லை எல்லாத்தையும் விட்டு எப்படி மீண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்போங்க. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.